ஹாய் வணக்கம், நான் டாக்டர் ஜான்சி ஷிஜோ. ஸோ இன்றைக்கி 10ல் 7 பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனை என்னென்னா ஹேர் ஃபால். முடி ரொம்ப கொட்டிகிட்டே இருக்குது அப்படின்னு. ஹேர் ஆயில் மாற்றி பார்ப்பாங்க, ஷாம்பு மாற்றி பார்ப்பாங்க, டேப்லெட் எல்லாம் எடுத்து பார்ப்பாங்க. ஹேர் ஃபால் குறையவே குறையாது, கண்டினியூஸாக இருந்துகிட்ருக்கும். இது முக்கியமான காரணங்கள் நமக்கு ஜென்ரலாக தெரியும். சத்து குறைபாடு இருக்கும், ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும், முக்கியமாக பாடி ஹீட்னால நமக்கு ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும். இது நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. உடம்புல பித்தம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நம்ம உடம்புல ஹீட் இம்பேலன்ஸாக இருக்கும்போது நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பாடி ஹீட்னால, உடம்பு உஷ்ணம்னால முடி ஏன் கொட்டுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு 4 முக்கியமான காரணம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா, நம்ம உடம்புல பித்தம் அதிகமாகிருச்சு அப்படின்னா நம்ம உடம்பு ஹீட்டாக இருக்கும். குறிப்பாக நம்மளோட ரத்தமும் ரொம்ப ஹீட்டாக ஆரம்பிச்சிடும். நம்ம ஹேர் ஃபாலிகிள்ஸுக்கு நியூட்ரியன்ஸ், இந்த சத்துக்கள் எல்லாம் கொண்டு போகிறது பிளட்டு தான் கொண்டு போகும். அப்போது இந்த பிளட்டு ஹீட் ஆயிடுச்சு, நம்ம பித்த உடம்பு அதிகமாக இருக்கவங்களுக்கு அந்த பிளட்டு ஹீட் ஆகும்போது ஹேர் ப்ராப்பராக நரிஷ்மெண்ட் கிடைக்காது. இந்த ஹேர் ஃபாலிகிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஈஸியாக ஹேர் ஃபால் ரொம்ப காமனாக இருக்கும். ஃபஸ்ட்டு பிளட்டு ரொம்ப ஹீட் ஆகிறனால. ரெண்டாவது பார்த்தோன்னா, நம்மளோட ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரை ஆகும். இப்போது சூட்டு உடம்புக்காரங்க, முக்கியமாக நான் சொல்கிறது பித்த உடம்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, நம்ம ஸ்கேல்பில் நேச்சுரல் ஆயில் நமக்கு ஜென்ரலாக பேலன்ஸ்டாக இருக்கும். இப்போது உடம்பு ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு, ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஸ்கேல்பில் அந்த ஹேர் ஃபாலிகிள்ஸ்க்கு நமக்கு எண்ணெய் வளவளப்பு தன்மை எப்போவுமே கொடுக்கக்கூடிய கிளான்ஸ் எல்லாம் இருக்குது. அது என்ன ஆகும்னா இம்பேலன்ஸ் ஆகிடும். அதுவுமே ப்ராப்பராக நமக்கு பேலன்ஸ்டாக இருக்காது. அப்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக டேண்ட்ரஃப் வருது, இச்சிங் இருக்கிறது. இச்சிங் இருந்துச்சு, டேண்ட்ரஃப் எல்லாம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கை வைக்க வைக்க ஹேர் ஃபால் ஈஸியாக ஷெட் ஆகும். அதே மாதிரி ஹேர் ஃபால்ஸ் வீக்கன் ஆயிரும். மூணாவது பார்த்தோன்னா, ரொம்ப எக்ஸஸாக வேர்க்கிறது. இப்போது உடம்பு ரொம்ப ஹீட் ஆகிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஜென்ரலாக இந்த ஸ்கேல்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சொட்டாக ஆரம்பிச்சிடும். சொட்ட ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம தூசி டஸ்ட்டோட இது மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஹேர் ஃபாலிகிள்ஸுக்கு கூடிய அந்த ஹேர் போர்ஸ் இது என்ன பண்ணுவோம்னா இந்த ஸ்வெட்டும் டஸ்ட்டும் சேர்ந்து பிளாக் பண்ணிடும். ஸோ போர்ஸ் பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா ஹேர் நியூ க்ரோத் வரதும் நமக்கு ஸ்லோ ஆகும். ஓல்டு ஹேருமே ஈஸியாக நமக்கு ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். நாலாவது பார்த்தோன்னா டைஜஷன் ப்ராப்ளம். இப்போ உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, பித்த உடம்புக்காரங்களுக்கு நம்ம டைஜஷனுமே நமக்கு ப்ராப்பராக இருக்காது, இம்பேலன்ஸ்டாக தான் இருக்கும். அப்போது நம்ம எல்லா ஹேர் ஃபாலிகிள்ஸ்க்கும் நம்ம சத்துக்கள் நியூட்ரியன்ஸ் ப்ராப்பராக கிடைக்கணும். ஸோ ஹீட் உடம்பு இருக்கவங்களுக்கு அந்த நியூட்ரியன்ஸுமே ப்ராப்பராக நமக்கு கிடைக்காது. நமக்கு அயனாக இருக்கட்டும், ப்ரோட்டீனாக இருக்கட்டும், நியூட்ரியன்ஸாக இருக்கட்டும், எதுவுமே ப்ராப்பராக அப்சர்ப்ஷன் நடக்காது. ஹேர் ஃபாலிகிள்ஸ்க்கு நமக்கு நியூட்ரியன்ஸ் கம்மியாக போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் தின்னாக ஆரம்பிச்சிடும். இது மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு நமக்கு இளநரை வருது, முடி சீக்கிரத்தில் வெள்ளையாயிருச்சு, கிரே ஹேர் வருது அப்படின்னு சொல்கிறவங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா அவங்களோட உடம்பு பித்த உடம்பு இருக்கவங்களுக்கு தான் சீக்கிரத்தில் முடி நரைக்கிறது. பித்த நரை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த பித்த நரை இருக்கிறவங்க, ஸோ பித்தத்தினால நரை சீக்கிரம் வர்றவங்க, பித்தத்தினால ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கவங்க எப்போவுமே உடம்பை குளிர்ச்சியாக வைக்கக்கூடிய உணவுகள் நம்ம ரெகுலராக எடுக்கணும். நான் ஆல்ரெடி சொன்னேன், இளநீ, வெந்தய தண்ணி, ஜீரக தண்ணி, ஆலோவேரா ஜூஸ், வாட்டர்மிலான், குக்கும்பர், பாதாம் பீசன் ஊற வச்ச தண்ணி, அதே மாதிரி வெட்டிவேர் ஊற வச்ச தண்ணி, நல்லாரி சர்பத், தலை ஜூஸ், இப்படி உடம்பை கூல் பண்ணக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்து இன்டர்னல் கரெக்ஷன் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும். இல்லை நான் எக்ஸ்டர்னலாக ஹேர் ஆயில் மாத்திரேன், ஷாம்பு மாத்திரேன், டேப்லெட் எடுத்து நான் கரெக்ட் பண்ணுவேன்னா நமக்கு 100% ரிசல்ட் கிடைக்காது. ஸோ பித்த உடம்பு இருக்கவங்க எப்போவுமே நம்ம இன்டர்னல் கரெக்ஷன்ஸ் பண்ணினா மட்டும்தான் நமக்கு ஹேர் ஃபால் மட்டும் கிடையாது, நிறைய பிரச்சனைகள் நமக்கு சரியாகும். ஸோ இந்த வீடியோவில் உடம்பு ஹீட்னால ஹேர் ஃபால் ஏன் வருது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி.